வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட். நான் தான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடிய பூமி ஒரு சூப்பரான பூமிங்க. கண்டிப்பாக இந்த லேண்டெல்லாம் மிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்ட பூமி வாங்குறது. அருமையான பூமி, செம்மண் பூமிங்க. பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு வந்துக்கலாம். ஜலமூலையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிணறுங்க. நல்ல ஒரு சூப்பரான கிணறு, 68 அடிக்கு வெட்டியிருக்கிறாங்க. தண்ணி மேலாலேயே இருக்குது பாருங்க. சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு போட்டிருக்கிறாங்க கிணத்துக்கு. தண்ணி வருங்க. கிணத்துல நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஓட்டலாம். தண்ணி வந்து நீங்கள் எப்போ ஓட்டினீங்கனாலும் மறுபடியும் திருப்பி ஒரு 6 மணி நேரத்தில் ஊறிக்கிங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு ஊற்று இருக்குது. இந்த கிணத்துலேருந்து தண்ணி பாய்ச்சிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கமர்ஷியல் சர்வீஸ் வாங்கி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பூமி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பணம் கட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இவங்களே காட்டுக்காரங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 5 HP சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. பூமி சுற்றிலையுமே அழகாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க. வீடியோவில் தெரியுது பாருங்கள், இதே பூமி தான். நல்ல ஒரு சூப்பரான பூமி. பூமி வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து வந்துடுதுங்க. வாஸ்துக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இந்த லேண்டுக்கு PAP தண்ணி பாசனமும் இருக்குதுங்க. பூமி சுற்றிலுமே அழகாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கிறாங்க. பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பொள்ளாச்சியிலேருந்து பெதப்பட்டி வர்ற வழியில் கொங்கல் நகரம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. உங்களுக்கு வந்து வாஸ்துக்கு 100% இருக்குது. எந்த மூலையும் இழக்காதுங்க. கரெக்டாக ஜல மூலை, கன்னி மூலை, வாயு மூலை, அக்னி மூலை, இது எல்லாமே ஒரே ஸ்கொயராக பெட்டியாட்ட வந்துடுங்க. பூமி சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணுறாங்க. தென்னை, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம், மல்பேரி, இது மாதிரி எல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பூமி பக்கத்துலேயே வந்து வாய்க்கால் தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு பெரிய குளம் இருக்குதுங்க. அந்த குளத்தில் தண்ணி விட்டாங்கன்னா தண்ணிக்கு எப்போயுமே உங்களுக்கு பஞ்சமே இருக்காது. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பூமிக்கு பக்கத்துலேயே வந்துங்க ஜஸ்ட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா வெட்னரி காலேஜ் ரொம்ப பக்கங்க. மருத்துவக் கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இது மாதிரி பூமி வாங்கி போட்டிங்கன்னா ரீவேல்யூ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுங்க. பூமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கட் ரோட்டில் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. பாருங்கள், இது வந்து நம்ம கார் நிற்கிற இடத்துலேருந்து வர்றது தடம். உங்களுக்கு வந்து 16 அடி தடங்க. தார் ரோட்லேருந்து சும்மா பாருங்கள், அதுதான் ரோடு தெரியுதுங்களா. தார் ரோட்லேருந்து சும்மா உள்ள ஜஸ்ட் ஒரு 10 மீட்டர் உள்ள வந்தீங்கன்னா போகுது. அப்படியே வந்து வாஸ்து முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா வடக்க அப்படியே உள்ள என்ட்ரி ஆகிக்கும் காட்டுக்குள்ளே. தார் ரோடு தானுங்க, பக்கத்துலேயே குளம். இந்த பூமியோட விலை நிலவரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் பக்கத்தில் நீங்கள் வந்து விசாரித்து பார்த்துக்கலாம். தோப்பு வந்து 75 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து சேல் ஆகிருக்குதுங்க. இந்த பூமியோட ப்ரைஸ் வந்து வெறுங்காடு தான். நீங்கள் வாங்கி வந்து தென்னங்கன்று போட்டுக்கலாம், தென்னை மரம் வைக்கிறதுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு, மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா தார் ரோடு அக்சஸ்லேருந்து உங்களுக்கு தடம் வந்து 16 அடி தடம் வந்து உள்ளே வந்துடுது. பூமி நல்லா இருக்குதுங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 55 lakhs ஃபார் ஏக்கர் சொல்கிறாங்க. ஒரு ஏக்கரோட விலை பிரித்து தர மாட்டாங்க, டோட்டலாக தான் எடுக்கணும். தேவைப்பட்டால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.